Hi, hello, வணக்கம் friends. This is Suma Sari Creations. Welcome to my channel. இப்போ நான் ஆரி ஒர்க் எப்படி பண்ணுறதுன்ட்டு ஆன்லைன்லேயே வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறேன். இதை நீங்கள் எல்லா வீடியோஸும் ஒன் பை ஒன் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆரி டிசைனர் ஆகலாம். ஃபஸ்ட்டு மெட்டீரியல்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். ஆரி ஒர்க் போடுறதுக்கு நமக்கு இந்த ஸ்டாண்டும் ஃப்ரேமும் கண்டிப்பாக தேவை. ஏன்னா இது மேலே ஒரு ப்ராசஸ் கீழே ஒரு ப்ராசஸ் ரெண்டு ப்ராசஸ் பண்ணுவோம் ஒரே டைமில். ஸோ கண்டிப்பாக இவ்வளோ பெரிய ஃப்ரேமும் ஸ்டாண்டும் தேவை. நீங்கள் சின்ன ஃப்ரேமில் வாங்கினீங்கன்னா போட முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட், ஜரி த்ரெட், நீடில் இதெல்லாம் வந்துட்டு என்னென்னு சொல்லிடுறேன். சில்க் த்ரெட்டில் தான் நம்ம ஆரி ஒர்க் போட போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் போட்டால் நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம இது யூஸ் பண்ணுவோம். பட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜரி த்ரெட்டு. ப்ராக்டிஸ்க்கு வந்து நம்ம ஜரி த்ரெட்டு இல்லைனா ஷூவிங் த்ரெட் ரெண்டில் எது வேணால் எடுத்துக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா சில்க் த்ரெட் ரொம்ப வந்து லேஸாக இருக்கும், மெல்லிஸாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா சரியெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம நீடில் வச்சு த்ரெட்டை இழுக்கிறப்ப சீக்கிரமாக உடையும். ஸ்டார்டிங் பிகினர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா த்ரெட்டெல்லாம் சீக்கிரம் உடஞ்சி போகும், கிளாத் வந்து ஷ்ரிங்க் ஆகும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சரியில் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இதை நம்ம அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெண்டு த்ரெட்டில் வந்து எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். எல்லார் வீட்லேயும் கிடைக்கக்கூடியது இந்த ஷூவிங் த்ரெட் தான், நார்மல் டெய்லரிங் த்ரெட். ஸோ நான் ஃபஸ்ட்டு இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்களுக்கு எது ஈஸியாக வருதோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஆரி நீடில். இப்போ இந்த ஆரி நீடில் பார்த்திங்கன்னா டியூலிப் நேமு. ஸோ இந்த நீடில் தான் ஆரி நீடில். இங்கே எட்ஜில் பார்த்திங்கன்னா ஹூக் இருக்கும். இதுதான் ஆரி நீடில். இதில் பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் இருக்கும். 0.5 இருக்கும், 0.4 இருக்கும். சைஸ் பார்த்திங்கன்னா சேம் தான், பட் ஹூக்கோட சைஸ் மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். 0.5ல் பார்த்திங்கன்னா இந்த ஹூக் கொஞ்சம் பெருசாக இருக்கும். 0.4ல் இந்த ஹூக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ பிகினர்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ்க்கு 0.5 எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு இதுலேயே சொல்லித்தரேன். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா த்ரெட் இல்லாமல் இந்த நீடில் கீழே குத்தி எடுத்து பாருங்கள். ஸோ எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாட்டும். ஸோ மாட்டாமல் எப்படி எடுக்கிறதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். ஒன்றில் எப்படி எடுக்கிறப்ப லைட்டாக ட்விஸ்ட் பண்ணணும், நீடில் ட்விஸ்ட் பண்ணணும். ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா அழகாக மேலே வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சும்மா குத்தி எடுத்து பாருங்கள். சும்மா ஒரு ப்ராக்டிஸ் தான். அடுத்து வந்துட்டு இந்த நீடிலோட பொசிஷனை சொல்ல போகிறேன். எப்பயுமே 90 டிகிரியில் தான் இது இருக்கணும். ஸோ 90 டிகிரியில் தான் இப்படி போட்டுகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காகவோ இப்படிலாம் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹூக்கோட டைரெக்ஷன் வந்துட்டு இந்த டிசைன் எந்த டைரெக்ஷனில் போகுதோ அதை ஃபேஸ் பண்ணி தான் இருக்கணும். ஸோ வந்து இந்த மாதிரி போகுதுன்னா ஹூக் வந்து அதை பார்த்து தான் இருக்கணும். ஸோ அப்படி டேர்ன் ஆகிறப்ப ஹூக்கும் சேர்ந்து டேர்ன் ஆயிடணும். எகெயின் இப்போ டிசைன் வந்து என்ன நோக்கி வருது, ஸோ ஹூக்கும் என்ன பார்த்து தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஹூக்கோட டைரெக்ஷனை வச்சுக்கணும். இப்படி போட்டால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்து த்ரெட்டு பார்க்கலாம். த்ரெட்டு பார்த்திங்கன்னா நம்ம சிங்கிள் ஸ்டாண்ட்ஸ் தான் எடுக்கணும். டபுள் ஸ்டாண்ட்ஸ் வந்துட்டு சில்க் த்ரெட் எடுக்கலாம். பிகினர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு சிங்கிள் ஸ்டாண்ட்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எட்ஜில் வந்து நம்ம ஒரு நாட் போட்டுக்கலாம். ஒரு அளவுக்கு கொஞ்சம் பெரிய நாட் போடுங்க. ஏன்னா அப்போ தான் நூல் வந்து மேலே வராது. ஸோ நாட் பார்த்திங்கன்னா இந்த அளவாவது இருக்கணும். ஸோ இப்போ கீழே நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி பிடிச்சிக்க போகிறேன். 2 ஃபிங்கர் இங்கே, 2 ஃபிங்கர் இங்கே. இந்த நூல் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சிட்டு நீடில் வந்து உள்ளே குத்தி இந்த ஹூக்கில் அப்படி மாட்டி மேலே இழுக்க போகிறேன். இதுதான் கீழே நடக்க போகுது. ஸோ காமிக்கிறவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு கீழே த்ரெட்டை இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இப்போ ஊசியை வந்து மேலே குத்த போகிறேன். குத்தி இந்த ஹூக்கில் வந்து த்ரெட்டை மாட்டி மேலே இழுக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. மேலே இழுத்துட்டு த்ரெட்டை இழுக்கிறப்ப கீழே த்ரெட்டை இழுத்திங்கன்னா அந்த நாட் வந்து லாக் ஆகிடும். ஸோ த்ரெட்டு மேலே வராது. அடுத்து பக்கத்தில் வந்துட்டு குத்தி இப்படி சுற்றி மேலே இழுக்கிறப்ப ட்விஸ்ட் பண்ணணும். குத்தி சுற்றி மேலே இழுக்கிறப்ப ட்விஸ்ட், குத்தி சுற்றி மேலே இழுக்கிறப்ப ட்விஸ்ட். இந்த மாதிரி தான் பண்ணணும். குத்திட்டு அந்த ஹூக்கில் மாட்டுற மாதிரி ஒரு சுற்றுங்க.
இப்படி 2 டைமில் சுற்றக்கூடாது, ஜஸ்ட்டு ஒரு டைம் இப்படி சுற்றிட்டு மேலே இழுக்கிறப்ப ட்விஸ்ட் பண்ணணும். ஸோ அப் ப்ராசஸ் நான் அப்புறமா காட்டுறேன். இதுதான் கீழே டவுன் ப்ராசஸ். ஒவ்வொரு டைமும் நம்ம நீடில் கீழே போகிறப்ப இந்த நூலை வச்சு சுற்றணும். நூலை மட்டும் நம்ம விட்டுறக்கூடாது, இப்படி நம்ம டைட்டாக பிடிச்சிக்கணும். ரொம்ப டைட்டாக பிடிக்கக்கூடாது, ஒரு அளவுக்கு. இப்போ இந்த நீடிலோட பொசிஷன் சொல்ல போகிறேன். நீடில் பார்த்திங்கன்னா இப்படி 90 டிகிரியில் தான் இருக்கணும். ஸோ வந்துட்டு ஸ்லாண்டிங்காக இப்படிலாம் இருக்கக்கூடாது. 90 டிகிரியில் பர்பண்டிகுலராக இருக்கணும். இப்படி தான் நம்ம ஃபுல்லாகவே போடணும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஹூக்கோட பொசிஷன். ஹூக் பார்த்திங்கன்னா டிசைனோட டைரெக்ஷனை ஃபேஸ் பண்ணி தான் இருக்கணும். டிசைன் வந்து இப்படி ஃபார்வர்டில் போகுதுன்னா ஹூக்கோட ஃபேஸ் வந்துட்டு டிசைனை பார்த்து தான் இருக்கணும். இப்படி தான் போகணும். இப்போ டிசைன் வந்து இப்படி திரும்புது. ஸோ திரும்புகிறப்ப ஹூக்கும் சேர்ந்து இப்படி திரும்பணும். இப்போ எகைன் டிசைன் வந்து என்ன நோக்கி இருக்குது. ஸோ ஹூக் வந்துட்டு என்ன பார்த்து தான் இருக்கணும். ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம நீடில் வச்சுக்கணும். இப்படி போட்டால் தான் உங்களுக்கு ஈஸியாக வரும். இப்போ நான் மேலே என்ன ப்ராசஸ்ன்னு சொல்லி காட்ட போகிறேன். நீடில் பார்த்துக்கோங்க. ஹூக்கோட பொசிஷன் வந்துட்டு டிசைனை ஃபேஸ் பண்ணி தான் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு குத்தி கீழே இருக்க அந்த நூலை மேலே இழுத்துக்க போகிறேன். ஸோ இழுத்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு செயின் போடலாம். பக்கத்தில் வந்து குத்தி கீழே சுற்றி மேலே இழுக்கிறப்ப ரைட் லெஃப்ட், குத்தி சுற்றி மேலே இழுக்கிறப்ப ரைட் லெஃப்ட். இப்படி மேலே இழுக்கிறப்ப ஒரு ட்விஸ்ட் பண்ணணும். அதுதான் சொல்கிறேன். கீழே குத்தி சுற்றி மேலே இழுக்கிறப்ப எப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இழுத்தோன்னையும் ஜங்ஷன் பாயிண்டில் ஹூக்கோட எட்ஜும் அந்த த்ரெட்டும் லைட்டாக தெரியும். ஸோ அப்படி தெரிகிறப்ப தான் இப்படி ட்விஸ்ட் பண்ணணும். ட்விஸ்ட் பார்த்திங்கன்னா என்னை பார்த்து இருக்கணும். இந்த ஹூக் வந்துட்டு பொசிஷன் என்னை பார்த்து இருக்கணும். அதுதான் ரைட். எகெயின் வந்துட்டு பொசிஷன் வந்துட்டு டிசைனை ஃபேஸ் பண்ணியிருக்கணும். அதுதான் லெஃப்ட். அவ்வளோதான். குத்தி சுற்றி மேலே இழுக்கிறப்ப ரைட் லெஃப்ட், குத்தி சுற்றி மேலே இழுக்கிறப்ப என்னை பார்த்து எகெயின் நார்மல் பொசிஷன், குத்தி சுற்றி என்னை பார்த்து எகெயின் நார்மல் பொசிஷன். இப்படி தான் இருக்கணும். இதில் நீங்கள் பெரிய ஸ்டிச் கூட போடலாம், சின்ன ஸ்டிச் கூட போடலாம். ஆனால் வந்துட்டு எங்கே குத்துறமோ கரெக்டாக குத்தணும். நூலை முன்னாடி வச்சுக்கிட்டு ஊசியை மட்டும் இப்படி தள்ளி குத்தக்கூடாது. இப்படி பண்ணிங்கன்னா கிளாத்தெல்லாம் ஷ்ரிங்க் ஆகிடும். ஸோ கரெக்டாக இப்படி தான் குத்தணும். குத்தி சுற்றி மேலே இழுக்கிறப்ப ரைட் லெஃப்ட். ஸோ இப்படி பர்பண்டிகுலராக நீடில் வச்சுக்கோங்க. 90 டிகிரியில் வச்சுட்டு தான் குத்தணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி ப்ளவுஸை ஃப்ரேமை விட்டு ப்ளவுஸ் எடுத்திங்கன்னா ரொம்ப ஷ்ரிங்காக இருக்கும். இப்போ பாருங்கள் டிசைனோட ஃபேஸ் டேர்ன் ஆகுது. ஸோ ஹூக்கும் வந்துட்டு டிசைனை பார்த்து தான் இருக்கணும். இப்படி தான் இருக்கணும். ஸோ குத்தி சுற்றி மேலே இழுக்கிறப்ப ரைட் லெஃப்ட், குத்தி சுற்றி மேலே இழுக்கிறப்ப இப்படி ஆப்போசிட் டைரக்ஷன், அகெயின் சேம் டைரக்ஷன், குத்தி சுற்றி மேலே இழுக்கிறப்ப ஆப்போசிட் டைரக்ஷன், சேம் டைரக்ஷன், குத்தி சுற்றி மேலே இழுக்கிறப்ப ரைட் லெஃப்ட். எகெயின் வந்துட்டு டிசைன் இப்படி என்ன நோக்கி இருக்குது. ஸோ ஹூக் எப்படி இருக்கணும், என்னை பார்த்து தான் இருக்கணும். குத்தி சுற்றி மேலே இழுக்கிறப்ப ரைட் லெஃப்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா ஸ்டாண்டை திருப்ப தேவையில்லை, நீங்கள் டேர்ன் ஆக வேண்டாம், நீங்கள் டைரெக்ஷனை மாற்றி மாற்றி உட்கார வேண்டாம். ஒரே சைடில் உட்காந்து ஸ்பீடாக போட்டு பழகிடலாம். இல்லை கடைசியாக என் நாட் போடணும். அதை நான் உங்களுக்கு அப்புறமா சொல்லித்தரேன். பிகினர்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு இந்த நூலை இப்படி பாதியாக கட் பண்ணிக்கோங்க. சென்டரில் கட் பண்ணிட்டு இப்படி கீழே இழுத்திங்கன்னா ஒரு நூல் கீழே போயிடும். பேலன்ஸ் ஒரு நூல் இருக்கும். இதை வந்து கீழே ஊசியை விட்டு ஹூக்கில் மாட்டிக்கோங்க. இந்த நூலை ஹூக்கில் மாட்டிட்டு கீழே இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு கீழே நீங்கள் நார்மலாக ஒரு நாட் போட்டுக்கோங்க. இப்போ நான் சரி த்ரெட்டில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன்.
ஏன்னா சூவிங் த்ரெட்டில் வந்துட்டு செயின் உங்களுக்கு சரியாக விசிபிள் ஆகலை. ஸோ அதனால் ஜரி த்ரெட்டில் சொல்கிறேன். இப்போ இந்த கலர் தான் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும், அதுதான் இந்த கலர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இப்படி ஒரு நாட் போட்டுக்கோங்க. சின்னதாக ஒரு நாட் போட்டுட்டு சிங்கிள் ஸ்டான்ஸ் தான் எடுக்கணும், டபுள் ஸ்டான்ஸ்லாம் கிடையாது. சிங்கிள் ஸ்டான்ஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ் இப்படி பிடிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு கீழே கொண்டு போய்க்கிறேன். இப்போ இந்த ஹூக் பாருங்கள், ஹூக் வந்துட்டு டிசைனை நோக்கி தான் இருக்கணும். ஓகே, இப்போ குத்தி ஃபஸ்ட்டு த்ரெட்டை வெளில எடுத்துக்கோங்க. இழுத்துட்டு இப்போ நம்ம செயின் போட ஸ்டார்ட் பண்ணலாம். பக்கத்தில் குத்தி கீழே வந்து நூலை இழுத்துக்கணும். ஸோ இழுத்துனா கரெக்டாக செயின் விழுகும். கீழே வந்து சுற்றி மேலே இழுக்கிறப்ப ரைட் லெஃப்ட், குத்தி சுற்றி மேலே இழுக்கிறப்ப ரைட் லெஃப்ட், குத்தி சுற்றி மேலே இழுக்கிறப்ப பார்த்துக்கோங்க. லைட்டாக உங்களுக்கு ஹூக்கும் த்ரெட்டும் விசிபிள் ஆகும். ஸோ அப்படி ஆகிறப்ப ட்விஸ்ட் பண்ணணும். ஸோ ரைட் அப்படின்றப்ப ஹூக் என்ன பார்த்து இருக்கணும். அகெயின் லெஃப்ட்டுங்கிறப்ப பொசிஷனுக்கு போயிடணும். நல்லா இழுத்துக்கோங்க. குத்தி சுற்றி மேலே இழுக்கிறப்ப ரைட் லெஃப்ட், குத்தி சுற்றி மேலே இழுக்கிறப்ப ரைட் லெஃப்ட். அவ்வளோதான். இப்போ நார்மலாக நீங்கள் கட் பண்ணி நான் முன்னாடி சொன்ன மாதிரி நூலை கீழே இழுத்து ஒரு கீழே நாட் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ நான் சில்க் த்ரெட்டில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். சில்க் த்ரெட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டபுள் ஸ்டான்ஸ் தான் எடுக்கணும். ஸோ சரிலையும் ஷூவிங் த்ரெட்லேயும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டான்ஸ் தான் எடுத்தீங்க. இதில் நம்ம டபுள் ஸ்டான்ஸ் எடுக்கணும். ஒரு நூல்கண்டை வச்சு நம்ம டபுள் ஸ்டான்ஸ் எடுத்துடலாம். இன்னும் உங்களுக்கு ஈஸியாக வேணும்னா 2 நூல்கண்டு வச்சுக்கோங்க. 2 நூல்கண்டை வச்சுட்டு நம்ம டபுள் ஸ்டான்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இது எப்படி எடுக்கிறதுனா, ஒரு ஸ்டேஜுக்கு நூலை இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு அதை இப்படி 2ஆக மடிச்சுட்டு இந்த எட்ஜில் வந்து நாட் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இங்கே 2 நூல் இருக்குது. ஸோ இதில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ செயின் போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஹூக்கோட டைரெக்ஷன் பார்த்துக்கோங்க, டிசைன் நோக்கி இருக்கணும். ஃபஸ்ட்டு உள்ளே குத்தி இப்படி த்ரெட்டை இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. நான் டவுன் ப்ராசஸ் அப் ப்ராசஸ் ரெண்டுமே காமிக்கிறேன். ஸோ நூலை இப்படி இழுத்துட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இழுத்ததுக்கப்புறம் பக்கத்தில் குத்தி கீழே சுற்றி மேலே இழுக்கிறப்ப ஒரு ட்விஸ்ட் பண்ணணும். குத்தி கீழே சுற்றி மேலே இழுக்கிறப்ப ரைட் லெஃப்ட். இப்படி பார்த்தீங்கன்னா இழுக்கிறப்ப சரியிலெல்லாம் உங்களுக்கு உடையாது, ஆனால் சில்க் த்ரெட்டில் வந்துட்டு உடையும். அதனால தான் ஃபஸ்ட்டு சரியில் நான் ப்ராக்டிஸ் பண்ண சொன்னேன். ஷூவிங் த்ரெட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ குத்தி சொன்ன மாதிரி ஒரே ஒரு சுற்று தான், இப்படி 2 சுற்றலாம் சுற்றக்கூடாது. குத்தி சுற்றி மேலே இழுக்கிறப்ப ரைட் லெஃப்ட். நல்லா இப்படி இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு குத்தி சுற்றி மேலே இழுக்கிறப்ப ரைட் லெஃப்ட். அவ்வளோதான். ஆஸ் யூஷுவல் இதை கட் பண்ணிட்டு கீழே இழுத்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இதில் உங்களுக்கு எதாவது டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் அப்கமிங் வீடியோஸ் எல்லாம் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.